கெப்பாசிட்டி என்ற வார்த்தையை எத்தனை வெவ்வேறு வழிகளில் எழுதலாம்னு கேட்கிறாங்க. ரீசனிங்ல இங்கிலீஷ்ல இந்த மாதிரி ஒரு வேர்டு கொடுத்துட்டு இதை எத்தனை வெவ்வேறு வழிகளில் எழுதலாம் இல்லைன்னா எத்தனை வெவ்வேறு வழிகளில் ஒழுங்குபடுத்த முடியும் இந்த மாதிரி கேட்பாங்க. சோ இந்த மாடல் சம் கேட்டாங்களா, ஃபர்ஸ்ட் இதுல எத்தனை லெட்டர் இருக்குதோ அதை கவுண்ட் பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8. அப்போ 8 ஃபேக்டோரியல் வகுத்தல் ஏதாவது லெட்டர் வந்த லெட்டர் ரிப்பீட்டடா வருதுன்னு பாருங்க. இங்க பாருங்க, சி இங்கேயும் வருது இங்கேயும் வருது, அப்ப 2 டைம் வருது. அப்போ 2 ஃபேக்டோரியல். அகைன் பாருங்க, இங்க ஏ இங்கேயும் வருது இங்கேயும் வருது, ஸோ ஏ 2 டைம் வருது, அப்போ அகைன் இன்னொரு 2 ஃபேக்டோரியல். ஸோ நெக்ஸ்ட் வேற எதுவும் ரிப்பீட்டா வரல. ஸோ நெக்ஸ்ட் இந்த 8 ரிவேர்ஸ்ல, அதாவது 8ல இருந்து ரிவேர்ஸ்ல 1 வரைக்கும் எழுதணும். அப்போ 8 ரிவேர்ஸ்ல 1 வரைக்கும் எழுதணுமா, 8 இன்ட்டு 7 இன்ட்டு 6 இன்ட்டு 5 இன்ட்டு 4 இன்ட்டு 3 இன்ட்டு 2 இன்ட்டு 1 வகுத்தல். ஸோ இங்க 2 ஃபேக்டோரியல்னா 2 ரிவேர்ஸ்ல 1 வரைக்கும் எழுதணும். அப்போ 2 இன்ட்டு 1 இன்ட்டு அகைன் 2 இன்ட்டு 1. ஸோ 2 இன்ட்டு 2 4, இந்த 4க்கு இந்த 4 அப்படியே கேன்சல் ஆயிரும். ஸோ அகைன் 8 இன்ட்டு 7 இன்ட்டு 6 இன்ட்டு 3 இன்ட்டு 2 இன்ட்டு 1 இது அப்படியே பெருக்கணுமா, 10,080 வரும். ஸோ அப்ப இந்த கெப்பாசிட்டி என்ற வார்த்தையை மொத்தம் 10,080 வெவ்வேறு வழிகளில் ஒழுங்குபடுத்த முடியும். ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இந்த மாடல் சம் பார்த்தோம்னா ஒரு 4 டைப்ஸ்ல கேட்பாங்க. ஸோ அடுத்தடுத்த வீடியோல ஒவ்வொரு மெத்தடையும் பார்க்கலாம். சோ அதே மாதிரி இந்த சம் பாருங்க, சாஃப்ட்வேர் என்ற வார்த்தையை எத்தனை வெவ்வேறு வழியில் ஒழுங்குபடுத்த முடியும்னு கேக்குறாங்க. இதே மாதிரி இந்த சம்ம சால்வ் பண்ணிக்கிற ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க.